நம்மளைய தவறா புரிஞ்சுக்குவாங்க. யாராவது குற்றம் சாட்டினாலே உடனே விளக்கம் கொடுக்கணும் போல தோணும். நான் செஞ்சது சரிதான் அப்படின்னு நிரூபிக்க மனசு போராடும். கழுதைகிட்ட கணக்கு பாடம் எப்படி நடத்த முடியாதோ அது போல நம்மளைய நம்பாதவங்க கிட்ட விளக்கம் கொடுக்க முடியாது. ஜீசஸ் பாருங்களேன், நியாயம் விசாரிக்கப்பட அவரை பிளாத்துக்கிட்ட கூட்டிட்டு வர்றாங்க. அவர் கேட்டாரு, இவர்கள் உண்மையில் எத்தனையோ குற்றங்களை சாட்டுகிறார்களே, நீ அவைகளை கேட்கவில்லையா அப்படின்னு. ஆனா வசனம் சொல்லுது, அவரோ ஒரு வார்த்தையும் மாறுத்தரமாக சொல்லவில்லையா. இயேசுவே தவறாக குற்றம் சாட்டப்பட்டார், ஆனா அவர் எல்லாருக்கும் விளக்கம் கொடுக்கல. இதைத்தாங்க பைபிள் சொல்லுது, மூடனுக்கு அவனுடைய மதியீனத்தின்படி மறு உத்தரவு கூடாது, கொடுத்தால் நீயும் அவனை போலாவாய். புரிஞ்சுக்கங்க, விருப்பம் இல்லாதவங்க எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது தொடர்ந்து விளக்கம் கொடுத்தா அவங்க லெவலுக்கு நம்மளும் இறங்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். அதனால சில சமயம் அமைதியா இருக்கிறதும் புத்திசாலித்தனம் தான். தேவையில்லாத வாதத்தை விடுங்க, அமைதியை தேர்ந்தெடுங்க. உங்க வாழ்க்கை பேசட்டும், உங்க நடத்த பதில் சொல்லட்டும். உண்மை அதற்கான நேரத்துல வெளிப்படும். மனசுல சும குறையும், தேவையில்லாத சண்டைகள் தவிர்க்கப்படும். தேவன் உங்களை உயர்த்துவார். நீங்க அமைதியா இருந்து ஜெயம் எடுப்பீங்க. ஜெயத்தை தருகிற கர்த்தர் உங்களோடு. May God bless you.